ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ யோனோ அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம வந்துட்டு ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் வந்துட்டு உங்களோட எம்பின் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ உங்களோட எம்பின் நம்பரை வந்து என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய மொபைல் அப்ளிகேஷன், அதாவது யோனோ அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இதில் யோனோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த யோனோ பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குயிக் பே அப்படிங்கிற குயிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாக வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்பரை வந்து செலக்ட் பண்ணுறேன். இது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிருக்கும். நான் சென்ட் பண்ணுறவோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிமார்க் நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து சென்ட் பண்ணுறேன். அவரோட நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரிமார்க்கில் வந்து என்னோடய நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களோட டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற நம்பரை வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், எவ்வளோ அமௌண்ட்டு, சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ சர்வீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்பரை மட்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பேலன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. யூ ஹவ் பெய்டு 500 rupees சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் மணி கண்டன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு 1,00,000 ரூபாய் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த மேக்ஸிமம் அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் லிமிட் இருக்குதுன்னா, ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் லிமிட் இருந்ததுன்னா, இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து அந்த 10,000க்கு மேலே வரைக்கும் சென்ட் பண்ண முடியும். குயிக் பே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10,000க்கு உள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நார்மலாக உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே உங்களுக்கு வந்து இமீடியட்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் பே அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லாமல் இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தடு. யோனோ அக்கௌண்ட்டும் வந்துட்டு இந்த எனிவேர் அப்ளிகேஷன் மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஈஸியாகவே நீங்கள் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.